வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பேருந்து சேவைகள் 50% குறையும் அபாயம், உரிமையாளர்கள் கவலை. நள்ளிரவு அல்லது நாளை உயரப்போகும் எரிபொருள் விலை. இந்து சமுத்திரத்தில் உள்ள முக்கிய தளத்தை இலக்கு வைத்த ஈரான், ஆத்திரத்தில் பிரித்தானியா. இனி விரிவான செய்திகள். இலங்கை முழுவதும் தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருள் விநியோகத்தில் நிலவும் சீரற்ற தன்மை காரணமாக பொது போக்குவரத்து சேவை கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன, முறையான எரிபொருள் ஒதுக்கீட்டு வழிமுறை இல்லாததால் பேருந்து உரிமையாளர்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சில இலங்கை போக்குவரத்து சபை சாலைகளில் தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டாலும் பல இடங்களில் இருப்பு இல்லாததால் பேருந்துகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வெறும் கையுடன் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான வாராந்த 60 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு ஒரு பேருந்தின் இயல்பான இயக்கத்திற்கு போதுமானதாக இல்லை என அவர் தெரிவித்தார். மேலும் பகல் நேரங்களில் எரிபொருள் நிரப்புமாறு அறிவுறுத்தப்படுவதால் திட்டமிடப்பட்ட நேர அட்டவணையின்படி பேருந்துகளை இயக்க முடியாமல் போவதுடன் சேவையின் வினைத்திறனும் குறைவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்பினருடன் இது குறித்து கலந்துரையாடப்பட்ட போதிலும் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகள் இன்னும் எட்டப்படவில்லை. சுமார் 1700 நீண்ட தூர பேருந்துகளுக்கு ஒதுக்கீட்டு முறை அறிவிக்கப்பட்டாலும் அதன் அமுலாக்கம் இன்னும் தெளிவற்ற நிலையில் உள்ளது. தற்போதைய எரிபொருள் கையிருப்பு தீர்ந்து வருவதால் இந்த நிலை தொடர்ந்தால் வரும் நாட்களில் பேருந்து சேவைகள் 50% வரை குறைக்கப்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார். எனவே போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் இணைந்து நம்பகமான எரிபொருள் ஒதுக்கீட்டு முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இன்று அல்லது நாளை அரசாங்கம் எரிபொருள் விலையை உயர்த்தும் என்று அவர் கூறினார். இதேவேளை எரிபொருள் வழங்கும் QR குறியீடு இன்று நள்ளிரவுக்கு பிறகு புதுப்பிக்கப்படும். அதன்படி நுகர்வோர் ஞாயிற்றுக்கிழமை முதல் வரும் வாரத்திற்கு புதுப்பிக்கப்பட்ட QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை பெற வாய்ப்பு கிடைக்கும். இனி வெளிநாட்டு செய்திகள். இந்து சமுத்திரத்தில் டியாகோ கார்சியா தீவில் அமைந்துள்ள அமெரிக்கா பிரித்தானிய கூட்டு இராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை பிரித்தானியா கடுமையாக கண்டித்துள்ளது. ஈரான் 2 இடைநில தூர பாலஸ்டிக் ஏவுகணைகளை அந்த தளத்தை நோக்கி ஏவியது. எனினும் அவற்றில் எதுவும் இலக்கை தாக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த தளம் ஈரானிலிருந்து சுமார் 3800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுடன் நீண்ட தூர அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களை தரையிறக்கக்கூடிய விமான தளத்தையும் கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் குறித்த தளத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவற்றை பொறுப்பற்ற தாக்குதல்கள் என பிரித்தானியா கண்டித்துள்ளது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனம் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி டியாகோ கார்சியாவில் உள்ள அடுக்குமுறையாளர்களின் இராணுவ தளம் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் வசதிகளை மேற்கொண்டு ஆசியா எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலும் அச்சுறுத்தும் முக்கிய முன்னேற்றம் என ஈரான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்து காலை 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.